வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். பட்டொளி வீசி பறந்த தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவி மரியாதை. முப்படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை. நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு நாம் எப்போதும் நன்றி கடன் பட்டவர்கள். இராணுவ வீரர்கள், விவசாயிகள் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047ஆம் ஆண்டுக்கும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என பிரதமர் மோடி உறுதி. 140 கோடி இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தீவிரமாக உழைக்க வேண்டுமென பேச்சு. ஜல் ஜீவன் திட்டத்தில் நாடு முழுவதும் 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாடு சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டுகளுக்கு பிறகு 2.5 கோடி குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதி பெறும் வகையில் நீதித்துறையில் மாற்றம் தேவை. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்து தகர்த்தெறியப்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. சீர்திருத்தங்கள் நாட்டை வலுப்படுத்ததானே தவிர விளம்பரத்திற்காக அல்ல. இந்திய வங்கித்துறை பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி உரை. நாட்டில் பழைய சட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. நீதி வழங்கும் அமைப்பை துரிதப்படுத்த புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக உரை. புதிய இந்தியாவை நோக்கி பயணிக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி உரை. அரசின் திட்டங்கள் பயனாளிகளின் இல்லங்களுக்கே செல்வதாகவும் பெருமிதம். கொரோனா காலத்திற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. சர்வதேச அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 புதிய மருத்துவ இடங்கள் கொண்டு வரப்படும் என பிரதமர் மோடி உறுதி. வெளிநாட்டினரும் இந்தியா வந்து படிக்கும் அளவிற்கு கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்றும் பேச்சு. 6G தொழில்நுட்பத்திற்காக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என பிரதமர் மோடி உறுதி.
உலக தரத்திலான செல்போன்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் பெருமிதம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிரின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தல். சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. மலர்களை தூவி மரியாதை செலுத்தினார். Flowers and pray. Keep the faith and walk in spite. To hold your ground when no hope is found. That's the flame that spreads the light. Bapu's legacy lives strong. The Prime Minister will now move towards Red Fort. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவினில் மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் பங்கேற்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் பங்கேற்றார். (2026) ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 65,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். என்பதையும் ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். அதன்படி 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் பொங்கல் பண்டிகை முதல் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பயன்பெறும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 இருந்து 21,000 உயர்வு. பணிக்காலம் நிறைவு பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகளில் பேரிடர்களை தடுக்க பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்யப்படும். வல்லுநர் குழு அளிக்கும் பரிந்துரைகளை கொண்டு அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஏற்படக்கூடிய இயற்கை இடர்பாடுகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. வனத்துறை, புவிசார் அறிவியல் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்துறை வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவால் அறிவியல் அடிப்படையிலான ஒரு விரிவான ஆய்வு மாநில பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக இந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும். சுதந்திர தினத்தை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சரின் சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருதுகளையும் வழங்கினார். சிறந்த மாநகராட்சியாக கோவை, நகராட்சியாக திருவாரூர், பேரூராட்சியாக சூலூர் தேர்வு. விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. உண்மையை பேசும் திறன் மற்றும் கனவுகளை நம்பிக்கை ஜெய்ஹிந்த் என எக்ஸ் தளத்தில் பதிவு. புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. பல்வேறு துறைகளின் சாதனை படைத்தவர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறையின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்து. தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவருடைய பதவிக்கு அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று இந்த விடுதலை திருநாள் விழாவில் அவர் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அதிலே பங்கேற்கிறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். மிக முக்கியமான பல நிறுவனங்களின் தொழில் அதிபர்களை சந்திக்க உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா பேட்டி. இன்னும் அடுத்த கட்ட வேலையாக இப்பொழுது அமெரிக்க நாட்டுக்கு செல்லவிருக்கிறார். அங்கே மிக முக்கியமான பல நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிறோம். வருகிற 27ஆம் தேதி அன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புறப்படுவார் என்று நினைக்கிறோம். அந்த கன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் விரைவில் மாற்றம் வரப்போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆரூடம். 2026 கோட்டையில் தேசிய கொடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்றும் நம்பிக்கை. எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என சூளுரை. தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய நெல்லையப்பர் கோவில் காந்திமதி யானை. காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய வீடியோ வைரல். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலக யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என நடிகை குஷ்பு விளக்கம். கட்சி பதவிக்காக பேரம் பேசும் பழக்கம் தனக்கு இல்லை என்றும் பேட்டி. இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஏன் சமாதானம் போயிட்டீங்க? இல்லை நாங்கள் சமாதானம் போயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் பெண்கள் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கணும், அவங்க வேலை செய்யணும், சொந்த காலில் நிற்கணும். இன்னொன்று தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி குறைக்கப்பட்டுள்ளதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். பல்வேறு திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது என்றும் கருத்து. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்கூர் மலைப்பாதையில் கடும் மண் சரிவு. தமிழ்நாடு கர்நாடகா இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் விடுமுறையை ஒட்டி கிளாம்பாக்கத்தில் இருந்து 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயணம். சிக்கல் எதுவும் இல்லாமல் கூட்டத்தை திறமையாக கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக பெருநகர வளர்ச்சி குழுமம் தகவல். தொடர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி.
வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.